கனடாவின் இறையாண்மை என்பதை விளையாட்டு பேசு பொருளாக எடுத்து சென்று இப்பொழுது அது சீண்டுதலுக்குரிய ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த கனடாவினுடைய உறவு என்பது தங்களுக்கு தேவை, நீண்டகால உறவு, இந்த உறவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று கூறுகின்ற கருத்தியல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது கூட. அவ்வாறு இந்த ஒரு தூதராக வருபவருடைய கடமை என்பது பெரிய பாரிய கடமைகளை கொண்டது. இல்லை, ட்ரம்ப் அவர்களுடைய போக்கு என்பது நிச்சயமாக அவர் மிரட்டல் பாணியில் கொண்டு செல்கின்ற ஆட்சியை தொடர்ந்து செல்வதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கின்றார். ஐரோப்பிய மதுபானங்களுக்கு 200% வரி இருப்பு செய்வதும் அல்லது கிரீன்லாந்து, பனாமா போன்றவற்றை ராணுவ நடவடிக்கைகள் மூலம் கைப்பற்றுவதும், அதே போல கனடாவை இணைப்பதற்கு பொருளாதாரத்தை ஒரு படையாக பாவிப்பதற்கும், அதாவது ராணுவ படை இல்லாமல் பொருளாதாரத்தை படையாக அல்லது இந்த காயாக பாவித்து அதன் மூலம் சரணடைய வைப்பது என்பதெல்லாம் அவரது திட்டங்களாக இருக்கின்றன. அவருடைய மாக்காணி குறித்த பார்வையை எவ்வாறு கொண்டிருக்கின்றார்கள், மாக்காணி எவ்வாறு காய் நகர்த்த போகின்றார் என்றால் இந்த நெகோசியேஷன் பவர், அதாவது பேச்சு வார்த்தைகளில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அல்லது பேச்சுக்களில் வெற்றி கண்ட நபராக தனது பதவி காலத்தில் மாக்காணி இருந்திருப்பார் என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும். எனவே அந்த யுக்தி அல்லது அந்த திறமை அவருக்கு நிறையவே கை கொடுக்கும். அதன் மூலம் அவர் அந்த விடயங்களை கையாளக்கூடிய நிலைமை இருக்கும். அரசியல் அரங்கில் எந்தவித அனுபவமும் இல்லாதவராக இருப்பதால் அந்த அரசியலாளர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை தந்திரம் எவ்வாறு வேலை செய்யும் என்பதை இனித்தான் பார்க்க வேண்டும். ட்ரம்ப் கூறுவது குறித்து கேட்ட பொழுது ட்ரம்ப் சில வேளைகளில் அவருடன் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தனக்குள்ள உறவு சம்பந்தமாக இவ்வாறான நிலைமை கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்றும், கனடா ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள நாடு என்பதும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால், உறுதிப்படுத்தல் விசாரணையின் போது கனடா தூதர் வேட்பாளர் பீட் ஹாக்ஸ்ட்ராவிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அது பற்றி பேசப் போகின்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கனடா ஒரு இறை ஆண்மை கொண்ட நாடு. கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது பற்றி பேசுவது டொனால்ட் ட்ரம்பின் அந்த பேச்சிலிருந்து தான் விலகி அப்படி சொல்லி நாடுகளின் நீண்ட கால கூட்டமைப்புக்கு வணக்கம் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருந்தார், முதலிலேயே குறிப்பிட்டிருந்தார். இது இந்த கனடாவை 51 மாநிலமாக இணைப்பது தொடர்பான இந்த ட்ரம்பினுடைய பேச்சு எவ்வாறான விதத்தில் அமெரிக்கர்களை பாதித்திருக்கும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக கனடாவிற்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக வரப்போகின்றவரிடம் காங்கிரஸ்காரர்கள் கேள்வி கேட்ட பொழுது செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அந்த கேள்விக்கான பதிலில் கனடா ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அதை அவர் அப்பொழுது ட்ரம்ப் கூறுவது குறித்து கேட்ட பொழுது ட்ரம்ப் சில வேளைகளில் அவருடன் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தனக்குள்ள உறவு சம்பந்தமாக இவ்வாறான நிலைமை கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்றும், கனடா ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள நாடு என்பதும். இங்கே அதாவது ஒரு தூதுவர் என்பவர் ஒரு இடத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்றால், அதாவது அம்பாசிடர் அல்லது நாங்கள் சாதாரணமாக அதற்கு துணை தூதரகங்களாக இருந்தால் துணை தூதரகங்களில் உள்ளவர்களை கான்சுலேட் ஜெனரல் என்று கூறுவார்கள். இவர் ஒரு அம்பாசிடராக அதாவது ஒரு தூதுவர் வருகின்றார். அந்த தூதுவர் பதவிக்கு தகுதி பெறுவதற்கான அல்லது அந்த தூதுவருக்கான ஒரு தகுதி என்னவாக இருக்கும் என்றால் அது ஒரு நாடாக இருக்கின்ற பொழுதுதான் அவ்வாறு தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலையில் அவர் அவ்வாறு சொல்லாமல் விட்டு கனடாவிற்கு வருவது என்பது கூட அங்கே ஒரு சட்ட சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விடயம் என்ற காரணத்தாலும், மற்றும் இவர் ஒரு பலத்த அரசியல்வாதியாக அல்லது அனுபவம் மிக்க அரசியலாளராக இருப்பதால் இவர் காங்கிரஸ் சபையில் இருந்தவர். எனவே அந்த காரணத்தினால் அவர் அவ்வாறான கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். இதில் தொக்கியுள்ள உண்மை என்னவென்று சொன்னால்,
கனடாவின் இறையாண்மை என்பதை விளையாட்டு பேசு பொருளாக எடுத்து சென்று இப்பொழுது அது சீண்டுதலுக்குரிய ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த கனடாவினுடைய உறவு என்பது தங்களுக்கு தேவை, நீண்டகால உறவு, இந்த உறவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று கூறுகின்ற கருத்தியல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது கூட. அவ்வாறு இந்த ஒரு தூதராக வருபவருடைய கடமை என்பது பெரிய பாரிய கடமைகளை கொண்டது. தூதர் தான் ஒரு நாட்டின் அதாவது ஒரு இன்னும் ஒரு இறையாண்மை உள்ள நாட்டின் முக்கிய தொடர்பாளராக அந்த நாட்டிற்கு தூதரை அனுப்பியுள்ள நாட்டிற்கு இருப்பார். அவர் மூலமாகத்தான் அந்த மிகப்பெரிய கருத்து பரிமாறல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அவ்வாறான நிலைகளில் இவ்வாறாக வருபவர் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதன் மூலம் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இந்த 51வது மாநிலமாக இணைப்பது அது கனடாவில் இருந்து வெளியே, அதாவது கனடிய பிரதமர் வெளியேறுகின்ற பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஒரு ஊசியால் குத்துவது போல பேசி இருக்கலாம் அப்படி சொல்லியும் சொல்லியிருந்தார். ஆனால் கூட ஜஸ்டின் ட்ரூடோ இதை ஒரு சந்தர்ப்பமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார் அப்படி என்று பலராலும் பேசப்பட்டு வந்தாலும் கூட அவர் பதவி விலகி இருக்கின்றார். ஆகவே அந்த ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோவை குத்துவதற்காக இப்படி செய்திருக்கலாமா அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, ட்ரம்ப் அவர்களுடைய போக்கு என்பது நிச்சயமாக அவர் மிரட்டல் பாணியில் கொண்டு செல்கின்ற ஆட்சியை தொடர்ந்து செல்வதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அதை பார்த்தீர்கள் என்றால் அது வியாபித்து செல்கின்றது. அந்த வியாபிப்பு என்பது ஐரோப்பிய மதுபானங்களுக்கு 200% வரியிருப்பு செய்வதும் அல்லது கிரீன்லாந்து, பனாமா போன்றவற்றை இராணுவ நடவடிக்கைகள் மூலம் கைப்பற்றுவதும், அதே போல கனடாவை இணைப்பதற்கு பொருளாதாரத்தை ஒரு படையாக பாவிப்பதற்கும், அதாவது இராணுவ படை இல்லாமல் பொருளாதாரத்தை படையாக அல்லது இந்த காயாக பாவித்து அதன் மூலம் சரணடைய வைப்பது என்பதெல்லாம் அவரது திட்டங்களாக இருக்கின்றன. ஆனால் அந்த திட்டங்கள் என்பது சாதாரணமாக இடை போடப்பட்டவையா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். பாதகங்களும் சாதகங்களும் அறியப்படாத திட்டங்களாக அவை இருக்கின்ற பொழுதும் தனது முனைப்பில் அல்லது தனது ஆலோசகர்களின் முனைப்பில் அவர் செய்து வருகின்ற விவகாரங்கள் நிச்சயமாக கனடா நோக்கியதை ஒழிய ஒரு தனிப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ நோக்கியதாக இல்லை என்பதுதான் எனது கருத்து. இப்பொழுது இன்னும் ஒரு கருத்தும் கூறப்பட்டிருந்தது என்னவென்றால், புதிய பிரதமராக மார்க் கார்னி வர இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் வர்த்தக போரினுடைய, அதாவது அமெரிக்க கனடிய இந்த வர்த்தக போருக்காக ஒரு மறுசீரமைப்பு வரலாம் அப்படி சொல்லியும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது அப்படி சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள்? ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் இல்லாத சாத்தியம் மார்க் கார்னியினுடைய ஆட்சியில் எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள்? அது அவருடைய மார்க் கார்னி குறித்த பார்வையை எவ்வாறு கொண்டிருக்கின்றார்கள், மார்க் கார்னி எவ்வாறு காய் நகர்த்த போகின்றார் என்றால் இந்த நெகோசியேஷன் பவர், அதாவது பேச்சுவார்த்தைகளில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அல்லது பேச்சுக்களில் வெற்றி கண்ட நபராக தனது பதவி காலத்தில் மார்க் கார்னி இருந்திருப்பார் என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும். எனவே அந்த யுக்தி அல்லது அந்த திறமை அவருக்கு நிறையவே கை கொடுக்கும். அதன் மூலம் அவர் அந்த விடயங்களை கையாளக்கூடிய நிலைமை இருக்கும். அதாவது எவ்வாறாக ஒரு பேச்சில் வெற்றி பெறுவது என்பதற்கெல்லாம் சில அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அந்த மாறி அதற்குரிய பதில்களை வழங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இந்த செய்யக்கூடிய ஆளுமை என்பது இருக்கின்றபடியால் அவ்வாறான முயற்சிகளில் வெற்றி பெறலாம் என்பதைத்தான் நாங்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்பாக வெளியிடலாம். இருந்த பொழுதிலும் அரசியல் அரங்கில் எந்தவித அனுபவமும் இல்லாதவராக இருப்பதால் அந்த அரசியலாளர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை தந்திரம் எவ்வாறு வேலை செய்யும் என்பதை இனித்தான் பார்க்க வேண்டும். நாளை தினம் அமைச்சர்களை நியமிக்க இருக்கின்றார், அது பற்றி குறிப்பிட முடியுமா? அமைச்சரவை எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படி சொல்ல முடியுமா? ஆமாம், தற்பொழுது இந்த கேசியமாக வருகின்ற செய்திகளின்படி இது பற்றிய ஆரம்ப செய்தியை iPolitics என்கின்ற இணையத்திலும் 2 மணித்தியாலங்களுக்கு முதல் வெளியிட்டிருந்த பொழுது இந்த கிறிஸ்டியா ஃப்ரீன்லாந்து உள்ளிட்ட பலரும் வருவதாகவும் இந்த அமைச்சரவையின் கரியானந்த சங்கரி கூட அமைச்சரவையில் இருப்பார் என்பதும் மற்றும் அந்த அமைச்சரவையின் விகிதத்தை அல்லது எண்ணிக்கையை குறைப்பது என்பது போன்றவற்றையும் கேசியமாக வெளியிட்டு சில பெயர்களை குறிப்பிட்டிருந்தது
இவர்கள் எல்லாம் அமைச்சராக வருவார்கள் என்று இருந்த பொழுதிலும் சிடிவி தற்பொழுது 35 அல்லது 40 நிமிடங்களுக்கு முதல் கரி ஆனந்த் சங்கரி ஒரு நீதி அமைச்சராக வரக்கூடிய அனுமானம் இருப்பதாகவும், அதே நேரம் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக வருவதற்கான அனுமானம் இருப்பதாகவும் மற்ற பல இதர அமைச்சர்களின் அனுமானங்களையும் அது வெளியிட்டிருக்கின்றது தனது இணையதள பக்கத்தில். இதன்படி இது அவர்களுக்கு உள்ளகத்தில் இருந்து கசிந்த தகவல் அல்லது உள்ளகத்தவர்களால் மாக்காணிக்கு ஆதரவானவர்கள் அல்லது நெருக்கமானவர்களால் கொடுக்கப்பட்ட தகவல்களாக இருக்கின்றது. எனவே இதில் நிறைய உண்மைகள் இருக்கலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அவர் இவ்வாறு இவர்களை அமெரிக்க விவகாரத்தில் பயன்படுத்த போகின்றார் என்ற விடயத்தில் சில வேளைகளில் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கூட தனது போட்டியை மறந்து இந்த விவகாரத்தில் மாகாணியுடன் இணைந்து செயற்படக்கூடிய தன்மையை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். நன்றி சுரேசம். உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.